வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் இந்த லோட்டஸ் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லோட்டஸ் நமக்கு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் இமேஜஸ் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அனு ஃப்ரம் தென்காசி அவங்க தான் நமக்கு இமேஜஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த இமேஜஸ் எல்லாமே நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த இமேஜஸ் பார்த்து செய்ய முடியும் அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். பியூட்டிஃபுல் லோட்டஸ் அப்படிங்கிற வீடியோவில் இருக்கும் அவங்க கொடுத்த இமேஜஸ் எல்லாமே. அதை பார்த்து நானாக செய்திருக்கேன். ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆனாலும் அவங்க அளவுக்கு ரொம்ப நீட் லுக்காக வரல. ஓரளவுக்கு செய்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இமேஜஸ் பார்த்து செய்ய முடிஞ்சவங்க அதை பார்த்து செய்யுங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க 3 லேயர் தான் கொடுத்துருந்தாங்க. நான் கூடுதலாக 2 லேயர் சேர்த்துருக்கேன். அதே போல் கீழே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். அவங்க வேறு மாதிரி செய்திருப்பாங்க. ஸோ ரெண்டையும் பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க தான் கஷ்டமாக தெரிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம இதை பண்ணணும். ஆனால் ஃபினிஷிங் உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ அனு சிஸ்டர். அனு சிஸ்டர் சொல்லிக் கொடுக்க போய் தான் நம்மளால் இதை செய்ய முடிஞ்சது. அவங்க இமேஜஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அனு சிஸ்டருக்கு மீண்டும் இந்த வீடியோ மூலமாக என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபிஷ் வேர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டரில் கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 7 சென்டிமீட்டரில் கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பால் நீங்கள் என்ன பால் எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து குண்டூசி பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஜமிக்கி ஒர்க்ஸ்க்கெலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, எந்த ஜமிக்கி உங்களுக்கு கிடைக்கும் அதை எடுத்துக்கோங்க. நான் இந்த கலரில் எடுத்துருக்கேன். அடுத்து உங்களுக்கு ஒரு பால் தேவைப்படும். இப்போது இந்த பின்னில் அந்த ஜம்கியை எடுத்து நம்ம உள்ளுக்குள்ளே அதில் ஏற்கனவே ஹோல் இருக்கும், அது வழியாக நம்ம போட்டு ஒவ்வொரு பின்லேயும் வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம இப்போ 6 சென்டிமீட்டர் பீஸ் கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீஸில் ஒன்று எடுத்து இப்படி இன்ட்டு ஷேப்பில் வச்சு நல்லா பாருங்கள், அப்படி இன்ட்டு மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதில் சென்டரில் நம்ம அந்த பின்னை சொருகி வைக்கணும். இதே போல் எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி 6 சென்டிமீட்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸையும் நம்ம இதே போல் பின் பண்ணி வச்சுக்கணும். அந்த பால் பொறுத்து நமக்கு எவ்வளோன்னு தெரியும். ஸோ நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 50 or 60 பீஸ்க்கு மேலே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இதே போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பாலில் பின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 6 சென்டிமீட்டரில் உள்ளதை மட்டும்தான் நம்ம ரெடி பண்ணணும். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆல்ரெடி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீதமுள்ளதையும் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து தான் நம்ம பாலில் இன்சர்ட் பண்ணணும். ஐஸ்கிரீம் பால் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஈமோஜி பால் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஈமோஜி பால் எடுத்திங்கன்னா அதை சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணி ஹோல் போட்டுக்கோங்க. ஐஸ்கிரீம் பால்னால் பிரச்சனை இல்லை. ஈமோஜி பாலுக்கு நம்ம கட் பண்ணணும். சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும். 7 சென்டிமீட்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வயர் 7 சென்டிமீட்டரில் கட் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, இந்த வயரை என்கிட்ட அந்த ஐஸ்கிரீம் பால் இருந்துன்னா பிரச்சனை இல்லை. என்கிட்ட அந்த ஐஸ்கிரீம் பால் இல்லை, அதனால் நான் இந்த பாலில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி உள்ளுக்குள்ளே வைக்கணும். 2 வயர் எடுத்து இப்படி கொஞ்சம் தூரம் உள்ளே போகிற மாதிரி இப்படி வச்சுட்டு இன்ட்டு ஷேப்பில் இங்கே வர மாதிரி வச்சுக்கணும். மீதமுள்ளது உள்ளே இருக்கும். இங்கே ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஒரு பின் எடுத்து இப்படி கிராஸில் வர மாதிரி வச்சுட்டு வச்சுட்டு எடுத்து இப்படி குத்தணும். பக்கத்தில் நெருக்கமாக வர மாதிரி எல்லா வயர்ஸையும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிறத இப்படி பின் பண்ணணும். நெருக்கமாக வர மாதிரி வச்சு பின் பண்ணணும்.
3 பின் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே போல் நம்ம எல்லாத்தையும் அப்படியே உள்ளே வச்சு இப்படியே 2 வச்சு இதில் பின் பண்ணி கொண்டு வரணும். இந்த 2ஐயும் சேர்த்து வச்சு தான் நம்ம பின் பண்ணணும். இப்படி நமக்கு இருக்கும். இப்படி உள்ள தள்ளி விட்டுட்டு இப்படி நம்ம எல்லா வயசையும் இதுக்குள்ளே இப்படியே வச்சு இப்படி அவ்வளோத்தையும் சுற்றி நம்ம பின் பண்ணி கொண்டு வரோம். சுற்றி நம்ம சொருகி கொண்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு லைன் மட்டும் பாக்கி இருக்கு. கிராஸில் வர மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிடணும். இது ரொம்ப சாஃப்ட் டாய் அப்படிங்கிறதுனால பின் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இதுவே நம்ம அந்த ஐஸ்கிரீம் பால்னால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் பின் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ரோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த ரோ நம்ம க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ செகண்ட் ரோ அடுத்து இந்த கேப்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் ரோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே ரவுண்டாக செகண்ட் ரோ கொண்டு வரணும். இந்த கேப் வழியாக தெரியுது பாருங்கள். இதை நம்ம இப்போ ஒரு ரவுண்ட் அப்படியே கொண்டு வருவோம். அதுக்கடுத்து தேர்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஃபிஃப்த் ரவுண்ட். நான் ஃபுல்லாக பால் முழுக்கவே எல்லா ரவுண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 5 ரவுண்ட்ஸ் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கீழே இந்த லீஃப்காக ஒரு 10 பீஸ் கட் பண்ணிக்கணும். 10 பீஸும் உங்களுக்கு அரை அடி ஸ்கேல், அதாவது 15 சென்டிமீட்டர் கட் பண்ணணும். 15 சென்டிமீட்டர் கட் பண்ணிவிட்டு மொத்தமாக இப்படி ஒரு பின்னில் வைக்கணும். இதில் 10 லீஃப் நமக்கு இருக்குது. இந்த 10 லீஃபே நம்ம மொத்தமாக இப்படி ஒரு பின்னில் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இப்படி பின் பண்ணிடணும். இப்படி பின் பண்ணிவிட்டு அப்புறமா விரிச்சு விடணும். இப்படி நம்ம விரிச்சு விடணும். எந்த பக்கம்லாம் கேப் இருக்கோ அந்த பக்கம் நம்ம விரிச்சு விட்டுருணும். விரிச்சு விட்டதுக்கப்புறமா நமக்கு ஃப்ளார் ரெடி ஆயிடும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம மேலே பின் பண்ணணும். எடுத்து
இப்படி நம்ம எல்லாத்தையும் சுற்றி பின் பண்ணி கொண்டு வரணும். ஒருவேளை உங்களுக்கு பின் பண்ணுறதுல ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா இதே மாதிரி க்ளூ போட்டு நம்ம அப்படியே ஒவ்வொரு ஸ்டோனாக ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். வேணும்னா ஒட்டிக்கோங்க, ஆப்ஷனல் தான். வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. அனு சிஸ்டர் நமக்கு 3 அடுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. நான் கூடுதலாக 2 அடுக்கு வச்சு கீழே வரையே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி அனு சிஸ்டர் சொல்லி கொடுத்ததில் நமக்கு அனு சிஸ்டர் ஃப்ரம் தென்காசி அவங்க இமேஜஸ் அனுப்பியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் அவங்க கீழே வந்து மூடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாலோட மூடி. இப்போ இது வந்து நான் வந்து ஈமோஜி பாலில் பண்ணியிருக்கேன். அவங்க இந்த ஐஸ்கிரீம் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள மூடியில் கீழே இதே மாதிரி ஒரு 5-6 லைன் மட்டும் வச்சு போட்டிருந்தாங்க. பட் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே பண்ணியிருக்கேன். நீங்கள் எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படினாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், எல்லாம் ஒன்று தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய டெய்லரிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேம் மாஷா டெய்லரிங். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பண்ணுறதுக்கு, இந்த தாமரைப்பூ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது நமக்கு அனு சிஸ்டர் தான். அவங்க கொடுத்த இமேஜஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நேர்த்தியாக வந்திருக்கு. ஆனாலும் அவங்க பண்ண அளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. இருந்தாலும் ஓரளவு எனக்கு அந்த பால் சரியாக கிடைக்காதனால, அந்த ஐஸ்கிரீம் பால் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஐஸ்கிரீம் பாலில் ட்ரை பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்ஸ் டு அனு சிஸ்டர் ஃப்ரம் தென்காசி. அவங்க இமேஜஸ் கொடுத்ததை வச்சு தான் நான் இந்த பால் செய்திருக்கேன். ஆனால் அவங்க செய்ததில் 3 அடுக்கு தான் இருக்கும். அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நான் கூடுதலாக 2 அடுக்கு இதில் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. இமேஜஸ் கொடுத்து அவங்க ஒரு வீடியோ, இமேஜஸ் கொடுத்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். உங்களுக்கு அது வேணுனாலும் பார்த்துக்கோங்க, அல்லது இந்த மெத்தட்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எதுனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.